ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டைம் ட்ராவல் ஃபீல் குட் சீரியல் தான் கொண்டு வந்திருக்கேன். இதில் காதல், த்ரில்லர், காமெடி அப்படின்னு சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இருக்காது. இதில் மொத்தம் ரெண்டு சீசன். இந்த 2 சீசனுமே ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்தது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயினியும் ஒரு டாக்டர் அப்படியே தூக்கத்தில் கண்ணு முழிச்சு பார்க்குறா. பார்த்தா மணி 4:30. அந்த தூக்க கலக்கத்திலே அப்படியே முழிச்சிட்டு இருக்கா பாருங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு நர்ஸு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. சீக்கிரமாம்மா, ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினியோ மொத்தம் 24 மணி நேரம். 24 மணி நேரத்தில் எனக்காக ஒரு 2 மணி நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவளும் மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோயினிக்கு இருட்டு, பேய் அப்படின்னா ரொம்ப பயம். அப்படியே மெதுவாக வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினி மேலே யாரோ கையை வைக்கிறாங்க. ஹீரோயினியே ஒரு நிமிஷம் அப்படியே பயந்துடுறா. பார்த்தா அவனையே தூக்கி போட்டு மிதிக்கிறா. இவன் தாங்க நம்ம சீரியலோட ஹீரோ. இவன் ஒரு பெரிய பாடகன், ரொம்பவும் ஃபேமஸான ஒரு சிங்கர். ஹீரோயினியும் இவளை பார்த்துட்டு, அடடே நீங்களா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரொம்ப கிளாமராக ட்ரெஸ் மாற்றிட்டு, அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ஹீல்ஸ் போட்டுப்பா போல். நடக்க தெரியாமல் நடந்து தொப்புன்னு ஹீரோ முன்னாடி கீழே விழுந்துடுறா. ஒரே அசிங்கமாக போச்சு. ஹீரோவும் சரி சரி கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அடிபட்டிருக்கு, அதுக்காக தான் வந்திருப்பான் போல். ஹீரோயினியும் இவன் தான் ரொமான்டிக்காக கொடுக்குறான்னு சொல்லிட்டு கையை போட்டு முறிச்சிடுறா. ஏம்மா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன், நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, சீக்கிரமாக கட்டு போட்டுவிடுமா, இன்றைக்கி எனக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை நான் முடிக்கணும், என்னோடய ஃபேன்ஸுக்கு கரெக்டாக அந்த டயத்துக்கு நான் இந்த ப்ரோக்ராமை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினியோ வாயிலே முணுமுணுத்துட்டு இருக்கா. நானும் உங்களோட ஃபேன்ஸ் தான், ஆனால் என்னால் தான் பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. உடனே ஹீரோவுக்கு இது காதில் விழுந்துருது. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி விஐபி டிக்கெட்டை கொண்டு தரான் ஹீரோயினிக்கிட்ட. ஹீரோயினியும் இது எனக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆமாம்மா, சரியான நேரத்தில் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிடுறான். ஹீரோயினியும் ஹீரோவை பார்க்குற போகிற குஷியில் வேகமாக கிளம்பிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து ஒரு டாக்ஸி கூட இல்லை. கடைசியாக ஒரு டாக்ஸி வருது. அந்த டாக்ஸியில் ஏறி உட்காந்துக்கிறா. ரோடு ஃபுல்லாக ஹீரோவோட ஃபோட்டோ தான். அந்தளவு ஹீரோ ரொம்ப ஃபேமஸான ஒரு செலிப்ரிட்டி போல். ஹீரோ பற்றி நினச்சிட்டே அப்படி பகல் கனவு காண்டிட்டு வரா. பார்த்தா திடீர்னு பிரேக் போட்டுடுறாங்க டிரைவர். ஹீரோயினியும் என்னடா இது அப்படின்னு போய் வெளியில் போய் பார்க்குறா. சைக்கிளில் ஒருத்தவங்கள மோதிடுறாங்க. அந்த டாக்ஸி டிரைவரோ அடிப்பட்டவங்களை தூக்கி டாக்ஸியில் போட்டுட்டு ஹீரோயினியும் அப்படியே அப்பாவியா நடு ரோட்லேயே விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோயினியோ டே காப்பாற்ற வந்தது ஒரு குத்தமா, சரி பரவாயில்ல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்புறா. அப்போ தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். வானிலை ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால நீங்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க அப்படின்ற மாதிரி அந்த நாட்டு கவர்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினியும் அது எதுவுமே காதில் வாங்காமல் வேகமாக போயிட்டுருக்கா. பார்த்தா எதுலேயே போய் இடிச்சிட்றா. புதுசாக ஒரு பாலம் போட்டுட்ருப்பாங்க போல். அந்த பாலத்து மேலே அப்படியே ஜம்ப் ஆகி அப்படியே தலைகீழ விழுந்து கிடக்கிறா. அப்போ தான் அவளோட உயிர் அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி அப்படியே வேறு உலகத்துக்கு போகுது. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வாழ்கிற காலகட்டம் 1933 போல். நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஃபுட்பாலில் தரையில் விளையாடுவோம். இவங்க என்னடான்னா தண்ணிக்குள்ளே உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. நல்ல ரோல் மாதிரி அப்படியே சுற்றி நம்ம ஹீரோவும் அப்படியே ஃபுட்பாலை அப்படியே த்ரோ பண்ணுறான் பாருங்க. இவன் தான் நம்ம ஹீரோ. ஹீரோவோட அப்பா அந்த நாட்டு அரசர் போல். அதனால் இவனுக்கும் அதே மரியாதை அப்படியே கிடைக்கிது. ஹீரோ ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த சைடு பெண்கள் எல்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மாடியில் நின்று ஒருத்தன் பார்த்துட்ருக்கான். இந்த நாட்டில் இருக்க மக்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்கும். அதாவது அவங்கவுங்க ராசிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சக்தி வெளிப்படும். இவனுக்கு வேகமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய சக்தி. அதனால் இவனை நம்ம ரோபோ அப்படின்னு கூப்பிடலாம். இன்னொருத்தன் கிளிங்க கூட, அதான் விலங்கு கூடைய, பறவைங்கள் கூடைய பேசிகிட்டு இருக்கக்கூடிய சக்தி இவனுக்கு இருக்கும். ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டு வரார் பாருங்க, இவர் தான் ஹீரோவோட மாமா. இவருக்கும் ஹீரோவுக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது. இவர் பேசாமல் உட்காந்து டீ குடிச்சிட்ருப்பாரு. ஹீரோவோ தெரியாமல் அந்த பால் எடுத்து விளையாண்டுட்டே இருக்கும்போது மாமா குடிக்கிற அந்த டீ கப் மேலே கீழே தள்ளி விட்டுருவான். மாமாவோ அந்த பால் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பாலை தொடும்போதே அவருக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய எல்லாமே தெரிஞ்சது. இதுதான் இவரோட சக்தி. ஹீரோயினியும் ஹீரோவும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துடுறாரு. அந்த கடுப்புலேயே ஹீரோ குளிச்சுட்டு இருக்க அந்த ஸ்விம்மிங் பூலில் அந்த பாலை தூக்கி போடுறாரு. அந்த பாலும் தண்ணிக்குள்ளே விழுகுது. ஹீரோயினியும் கரெக்டாக அந்த ஸ்விம்மிங் பூல்லையே விழுகிறா. ஹீரோவும் அந்த பாலை பிடிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கீழே போகிறான் பாருங்க. ஹீரோயினி முழுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே பால் தான் நினச்சிட்டு இவளை அப்படியே தூக்கிடுறான். பார்த்தா ஹீரோயினியும் அரை மயக்கத்தில், டே என்னடா இது, உன்னோட கான்செப்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன், இது என்ன இடம் ஒன்றுமே புரியலையே. ஆமாம், ஒரே நாளில் அதுவும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே இவ்வளோ தலைமுடி எப்படிரா இது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இவ்வளோ மயக்கத்துக்கு போயிடுறா.
சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஹீரோயினியை ஒரு மாதிரி விசித்திரமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இவ நம்மளோட நாட்டு ஸ்பையா இருக்குமோ, அதாவது எதிரி நாட்டு ஸ்பையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் குழப்பத்தோடயே பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இவளை கொண்டுட்டா எல்லா பிரச்சனையும் சரியா போயிருமோ அப்படின்ற மாதிரி சுற்றி எல்லாரும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மாமாவோ இவளுக்கும் ஹீரோவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும், அதனால கண்டிப்பாக இவளை நம்ம காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறான். இவ எங்கள் நாட்டு பொண்ணு தான், இவ எப்படி இங்கே வந்தான்றது தெரியல, அதனால் இவளை என் கஸ்டடியிலே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஹீரோயினியும் அப்படியே மயக்கத்துலேருந்து அப்படியே முழிக்கிறா. அங்கே ஒரு பொண்ணு ஹீரோயினியை வச்சக்கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்த உடனே ஹீரோயின் அப்படியே மயக்கத்துலேருந்து அப்படியே எந்திரிச்சு இவன் முகத்தை பார்த்த உடனே அப்படின்னு கத்திடுறா. என்னடா இது, என்ன கருமண்டா இது, என்ன ட்ரெஸ்ஸை நான் போட்டிருக்கேன், என்னோட அனுமதி இல்லாமல் என் ட்ரெஸ்ஸை எப்படி நீங்கள் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்படுறா. மரியாதையே என்ன இங்கேருந்து போக விடு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட ஹீரோயினி கத்துறா. அந்த பொண்ணும் உங்களை வெளியில் அனுப்புறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது, அதனால் நீங்கள் இங்கே இருங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் சொல்லிடுறா. சரி சரி நீ என்ன வேணால் சொல்லி தொலை, முதல்ல என்னோட லக்கேஜ், என்னோட பொருள், என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி கத்துறா. அந்த பொண்ணும் எடுத்துகிட்டு வந்து தரா. அதில் ஒரு லைட் இருக்கும் போல், அதை எடுத்த உடனே ஹீரோயினிக்கு மண்டைக்குள்ளே ஒரு பல்ப் எரியுது. அதை வச்சு எல்லாத்தையும் பயன்படுத்துகிறா. ஏன்னா அதில் இருந்தால் ஷாக் அடிக்கும் போல். சுற்றி இருக்கவங்க எல்லாருமே என்னடா இது இவ விசித்திரமாக நடந்துக்கிறாளே அப்படின்ற மாதிரி ஹீரோயினி அப்படி துரத்துறாங்க. இந்த பக்கம் ஹீரோவோ எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேலே டவுட்டாக இருக்குது, அதனால் மாமா கஸ்டடியில் இருக்க அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு 2 பசங்கள்கிட்ட. அந்த 2 பசங்களும் மந்திரியார்கிட்ட போய் சொல்கிறாரு, இவர் தான் மந்திரியார், இவரை யாராவது தாக்குனாங்க அப்படின்னா இவர் ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கிடுவார், அதுலேருந்து இவர் உயிர் தப்பிச்சிருவார். இந்த விஷயத்த அந்த குண்டு பையன் வந்து சொல்கிறான். என்னடா இது விசித்திரமாக இருக்குது, நம்ம நாட்டில் அதுவும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வா அந்த பொண்ணை பார்க்கலான்னு சொல்லிட்டு மந்திரியாரும் கூட்டிகிட்டு வர்றாரு. பார்த்தா ஹீரோயினி தான் எல்லாத்தையும் ஓட ஓட துரத்த விடுறா. ஹீரோயினி பின்னாடி ஒருத்தன் பூத்தொட்டி வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றிட்டே வரான். ஹீரோயினியை கடுப்பாகி அந்த பூத்தொட்டி வீசுவா பாருங்க, கரெக்டாக அந்த மந்திரியார் வராரு. ஹீரோயினி மேலே வீச போகிறத தெரிஞ்சுக்கிட்டு பாதுகாப்பு கவசத்தை அவர் உருவாக்குறாரு. அது எதுவுமே வேலை செய்யாமல் அவர் தலையில் போய் அது விழுந்துருது. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே என்னடா இது, மந்திரியாரோட சக்தி எதுவுமே பலிக்கலையா, எதுவும் வேலை செய்யலையா, இதுக்கப்புறம் இவர் தண்டமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இவருக்கு கோவம் வந்துடுது. இந்தம்மா பொண்ணே, திரும்பவும் அதே மாதிரி பூத்தொட்டி என் மேலே வீசு, இப்போ பாரு என்னோட சக்தி அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. உடனே ஹீரோயினியும் என்னாலாம் முடியாது, தெரிஞ்சே ஒரு உயிரை நான் துன்புறுத்த விரும்பலை, அதனால் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. மரியாதையே தூக்கி வீசு, இது என்னோட வீரத்துக்கான பரிச்சை அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. ஹீரோயினியும் வேற வழியே இல்லாமல் தூக்கி வீசுறா. திரும்பவும் அதே மாதிரி இவர் அந்த பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குறாரு. அது எதுவுமே வேலை செய்யலை. இவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. நேராக மந்திரியாரோ ஹீரோ கிட்ட வரான். ஹீரோக்கு ஆல்ரெடி இந்த நியூஸ் எல்லாம் வந்திருக்கும் போல. போதும் போதும், நீ பண்ண வேலை எல்லாமே போதும், இதுதான் உனக்கான பரிசு அப்படின்ற மாதிரி இவர் கீழே விழுந்த தொட்டி மாதிரி விழுந்திருக்குல்ல, அதை அப்படியே படம் வரைஞ்சி அப்படியே இவங்கிட்ட கொடுக்குறான். இதை விட ஒன்று வேறு எதுவும் அசிங்கப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சுட்டுறான். ஹீரோ பின்னாடியே ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான். அவங்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறான். ஹீரோயினி எங்கே போகிறா என்ன பண்ணுறான்றதை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி. ஹீரோயினியும் ஹீரோவோட மாமாவை பார்க்கறதுக்காக வந்திருப்பா. நான் இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக போவா. அப்போ தான் எல்லோரும் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஹீரோயினி அந்த சாப்பாடை பார்த்தோன்னே லைட்டாக அப்படியே ஸ்லிப் ஆகி நான் வேணா சாப்பிட்டு போட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே மாமாவோ சரி சரி சாப்பிட்டு போமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவளும் உட்காந்து நல்லா ஃபுல் கட்டுறா. இவ சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே டேபிளு கீழே இருந்து யாரோ எடுத்து சாப்பிட்றாங்க. ஹீரோயினியே கண்டுபிடிச்சிடறா. இவளும் டேபிளுக்குள்ளே தலையை விட்டு பார்க்குறா. பார்த்தா ஒரு குட்டி பையன். என்னோட அனுமதி இல்லாமல் என்னோட சாப்பாடை நீ எப்படா சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினியும் அப்படியே துரத்துறா. அவன் ஒரு சந்துக்குள்ளே பூந்து போகிறா. ஹீரோயினியும் பின்னாடியே போகும்போது அந்த சந்துக்குள்ளே மாட்டிக்கிறா. இது எல்லாத்தையுமே ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. மாமாவோட அசிஸ்டண்ட் ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணை அமுச்சு அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணுப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த பொண்ணும் போய் ஹீரோயினி டிக்கி மேலேயே ஓங்கி ஒரு எத்து விடுவா. அவள் அந்த பக்கம் போய் கீழே விழுந்துடுறா. ஹீரோயினியும் கடைவீதிக்குள்ளே போகிறா. அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாத்தையும் விசித்திரமாக அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறா. அங்கே ஒருத்தன் சாமியார் மாதிரி வந்து இதெல்லாம் நீ வாங்கிக்கம்மா, நீ யாரை நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறியோ கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான். உடனே ஹீரோயினியோ இதெல்லாம் எனக்கு தேவைப்படாத, மரியாதையே இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறா. அந்த நாட்டில் அன்னைக்கு தான் ஒரு திருவிழா போல். நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவோம், மஞ்சள் தண்ணி திருவிழா நடத்துவோம்ல, அதே மாதிரி அந்த ஊர்லேயும் ஒரு பொம்மை எடுத்து எறிவாங்க. அந்த பொம்மையை யார் சரியாக பிடிக்கிறாங்களோ அவங்க தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் கலாச்சாரம் போல். எல்லா பெண்களும் பொம்மை எடுத்து மாற்றி மாற்றி வீசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு
ஹீரோவோட தம்பியும் அந்த பொம்மை எல்லாத்தையும் கரெக்டாக கேட்ச் பண்ணிடுறான். அங்கே பல்காக ஒரு லேடி இவன் மேலே கரெக்டாக பொம்மை எடுத்து வீசுகிறாங்க. இவனும் கரெக்டாக கேட்ச் பிடிச்சிடுறான். எல்லா பெண்களும் இவனை அப்படியே சுற்றி வராங்க. என்னாச்சு, ஏன் இப்படி இந்த மாதிரி வரீங்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். உடனே அவனும் அந்த பெண்கள் எல்லாருமே, நீ தானே இந்த பொம்மையை பிடிச்ச, அதனால் எங்களில் யாரோ ஒருத்தரை நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிடணும், குறிப்பாக என்ன நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த பல்கான ஒரு லேடி சொல்கிறாங்க. உடனே இவனும் ஆளை விடுங்கடா சாமி அப்படின்ற மாதிரி பறந்து பறந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோட அம்மா ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவ தான் ஹீரோவுக்கு பார்த்துருக்க பொண்ணு. ஆனால் இவளுக்கு சுத்தமாக ஹீரோவை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஹீரோ எப்போவுமே உருன்னே இருப்பான். அதனாலவே இவளுக்கு இவனை சுத்தமாக பிடிக்காது. எப்படா இந்த கல்யாண விஷயத்துலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் இந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாள். ஹீரோவோட அம்மாவோ இவளை விடுற மாதிரியே தெரியல. ஹீரோயினியோ இந்த பக்கம், ஐயோ சாமி, இதுக்கு மேலே என்னால் ஒரு நிமிஷம் கூட இந்த ஊரில் இருக்கவே முடியாது, நம்ம எப்படியும் கிளம்பிடலாம், அதுக்கு முன்னாடி ஹீரோவையும் கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நேராக ஹீரோ பார்க்குறதுக்காக வரான். அப்போது அங்கே ஹீரோவோட அசிஸ்டண்ட் தான் ஹீரோயினியை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒருத்தனை அனுப்பிச்சி வச்சுருப்பான். இந்த பக்கம் மாமாவும் சும்மா இல்லாமல் மாமாவோட அசிஸ்டண்ட் ஒரு லேடி பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணை ஹீரோயினியை வேவ் பார்க்கறதுக்காக அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.